தமிழ் திரையுலகிலும் அரசியல் வரலாற்றிலும் எம்ஜிஆர் அப்படிங்கிற 3 எழுத்தை யாராலும் மறக்க முடியாதது. அதே போல 1965 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட 1000 ஒருவன் படத்துல நடிக்க தொடங்கிய ஜெயலலிதா 28 படங்கள் எம்ஜிஆர் கூட கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. அடிமை பெண், கன்னித்தாய், காவல்காரன், அரசு கட்டளை, தலைவன் என பல படங்களை நடித்து ராமன் தேடிய சீதை வர வெற்றிகரமா கதாநாயகியா உயர்ந்தவங்க. சினிமா டு அரசியல். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 அக்டோபர் 10 திமுக விட்டு நீக்கப்பட்டாரு. அடுத்து ஒரே வாரத்துல, அதாவது அக்டோபர் 17 அதிமுகவை தொடங்கினாரு. சரியா 10 ஆண்டுகள் கழித்து 1982 எம்ஜிஆரால அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டாரு ஜெயலலிதா. கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமனம் செய்யப்பட்டாங்க. அதிமுக பொதுச் செயலாளர். அதிமுக தொடங்கிய முதலே அக்கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த எம்ஜிஆர் மரணம் வரைக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் முதல்வராகவும் வாழ்ந்து மறைந்தாரு. அதே போல ஜெயலலிதாவும் கட்சியின் நிரந்தர பொதுச் செயலாளராக இறுதி வரை இருந்து முதல்வராக மறைந்திருக்காரு. வரலாற்று வெற்றி. முதல்வரா எம்ஜிஆர் இருந்தபோது 1984 சட்டசபை தேர்தல்ல அமெரிக்காவில் இருந்தபடியே வெற்றி பெற்று 3வது முறையா வெற்றி பெற்றாரு. அதே போல ஒரு வரலாற்று சாதனையை ஜெயலலிதா 32 ஆண்டுகளுக்கு பின்னர் படைத்து 2வது முறையா வெற்றி பெற்று 6வது முறையா முதல்வரானாரு. அப்பல்லோ ராசி. 1984 அக்டோபர் மாதம் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் உடல்நலக் குறைவால சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. அதைத் தொடர்ந்து உடல்நிலை மோசமடைவே அமெரிக்காவுக்கு அழைத்து செல்லப்பட்டாரு எம்ஜிஆர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு திரும்பவும் மறுபிரிவு எடுத்து வந்தாரு. அதே போல 32 ஆண்டுகளுக்கு பின்னர் முதல்வர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவு காரணமா அப்போலால 75 நாட்கள் சிகிச்சை பெற்றாங்க. டிசம்பர் ராசி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1987 டிசம்பர் 24 நள்ளிரவுல மரணமடைந்தாங்க. அதே போல 2016 டிசம்பர் 5 நள்ளிரவுல ஜெயலலிதா மரணமடைந்திருக்காங்க. மெரினாவில் அடக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் உடல் அண்ணாவின் இதய கனியாக இருந்தாரு. அவரது சமாதி அருகே அடக்கம் செய்யப்பட்டாரு. அதே போல எம்ஜிஆரின் அரசியல் வாரிசாக இதய கனியாக திகழ்ந்த ஜெயலலிதா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சமாதியின் அருகில் இன்றைக்கு அடக்கம் செய்யப்பட இருக்காங்க. புரட்சி தலைவர் புரட்சி தலைவி. 1000 ஒருவன்ல தொடங்கிய ஜெயலலிதாவின் பயணம் எம்ஜிஆருடன் அடக்கம் வர நீடித்திருக்கு. இது அதிமுக தொண்டர்களால் வரலாற்றுல மறக்க முடியாத நிகழ்வாகும். புரட்சி தலைவர் என்ற பட்ட எம்ஜிஆருக்கு எத்தனை பொருத்தமானதோ அதே போலதான் தமிழக அரசியல்ல 30 ஆண்டுகளுக்கும் மேலா அசைக்க முடியாத சக்தியா தொடர்ந்திருந்து வந்த ஜெயலலிதாவுக்கு புரட்சி தலைவி அப்படிங்கிற பட்டமும் பொருத்தமானதுதான் அப்படிங்கிறாங்க அரசியல் ஆர்வலர்கள்.